ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. பிப்ரவரி 19க்கான நடப்பு நிகழ்வுகள் ஃபுல்லாகவே பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்தியா கத்தார் இடையே 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அமைப்பு இருக்குங்க, இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ இந்த இடத்துல ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், குவைத், இந்த இடையே தடையற்ற வர்த்தகம், ஏன்னா ஃப்ரீ ட்ரேடு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ஃப்ரீ ட்ரேட் நடந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதன் மூலிமா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இல்லாமல் எக்கனாமியும் க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க, அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இரு நாட்டு வர்த்தகத்திலேயே $14 பில்லியன் கொடுத்துருக்காங்க பாருங்க. $14 பில்லியன் $28 பில்லியன் அதிகரிக்க வேண்டும் என 2 தலைவர்களும் இலக்கு நின்று அடுத்த 5 ஆண்டு 2025 2030. இப்போ 2030 வளர்ச்சி ஆண்டு அப்படின்னே சொல்லாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான இடம் எல்லாமே எங்கே இருக்குன்னா 2030 தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது சொல்கிறாங்க. நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். அது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கங்க, அது உங்களுக்கு பயன்படும். ஃபென்சல் புயல் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம். செகண்ட் நியூஸ் பாருங்கள். சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டம், மோட்டார் வாகன விதிகள் திருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கொஞ்சம் எலக்ட்ரானிக்லேருந்து ஜிபிஎஸ்லேருந்து பொருத்தப்பட்டு பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. யாருக்கு கொடுப்பாங்கன்னா பெண் ஓட்டுநர்களுக்கு கொடுப்பாங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட கீழ் கிட்டத்தட்ட 1 லட்சம் வீதம் 250 பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மானியம் வந்து எவ்வளோன்னா 1 லட்சம் 250 பேர் கொடுக்குறாங்க. யாருன்னா அங்கே இருந்தாங்கன்னா நீங்கள் ஆட்டோ ஓட்ட தெரிஞ்சாங்கன்னா அவங்ககிட்ட இது சொல்லுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே டேரெக்டாக எங்கே போயிடலான்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் போயிடலாங்க. இன்றைக்கி செய்திகள் கம்மியாக இருக்கிறதால, ஆனால் அதுக்கு முன்னாடி அமைதி திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, நாட்டிலேயே அதிகபட்சமாக சுதந்திரத்திற்கு பின்னர் 11வது முறையாக மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ பாருங்கள், சுதந்திரத்துக்கு பின்பு அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்கே அமல்படுத்தப்பட்டிருக்குன்னா மணிப்பூர் மாநிலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இஷ்யூ என்னன்றது நான் உங்களுக்கு மைத்தேயி குகின்ற இஷ்யூத்தை சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒன் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்க போதும். இன்றைக்கான குறள் பாருங்கள். எய்தற்கு அரியது இயந்தாங்கள் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல், கிடைத்த காரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். ஒரு டைம் உங்களுக்கு வந்துருச்சு இது செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அந்த டைம் வந்த உடனே என்ன பண்ணிடணும், அந்த செயலை செஞ்சு முடிச்சிடணும், டிலே பண்ணக்கூடாதுன்றத திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. நம்ம ஷார்ட்டாக சொல்லிடலாம் திருவள்ளுவரையே. அடுத்தது, ஸோ மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்த குறித்த காலத்துக்குள் நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான திட்டங்கள் இந்த பார்க்க போகிறோன்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனுடைய பெனிஃபிஷியரி யார், எவ்வளோ ஃபண்ட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு திட்டமும் தேடி படிக்கிறப்போ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் 717 கோடியில் திருச்சி மதுரையில் டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்க, டைட்டில் பூங்கா எங்கே அமைக்கப்பட உள்ளதுன்னா திருச்சி மற்றும் மதுரை அப்படின்றத நோட் பண்ணுங்க போதும். தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்று பதவி ஏற்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், நம்ம ஆர்பிஐ கவர்னர்லேருந்து எல்லாருமே சரி அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னா ஞானேஷ்குமார். எத்தனாவதுனா 26th அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, போதுமானது. அப்படியே என்ன பண்ணலாம், லாஸ்ட் பேஜ். ஸோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்டார்ட் ஆகிறதுனால அங்கதான் போயிட்டுருக்கு. ஸோ அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. பட் ஆனால் இந்த ஒரு பேஜில் ஒரு விளம்பரம் பார்த்துங்க, தேசிய புள்ளி விவர அமைப்பை வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்க, மாதந்தோறும் தேசிய புள்ளி விவர அலுவலகம் என்ன பண்ணுறாங்கன்னா புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமைச்சகம் இவங்க 2 பேருமே சேர்ந்து நுகர்வோர் விலை குறியீடு, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, CPI கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மற்றும் பணவீக்க வீதத்தை வெளியிடுகிறது. அப்போ கொஸ்டின் கேட்கலாமா, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வெளியிடுற அமைப்புன்னு சொல்லிட்டு கேட்டால் 2 பேர் சொல்லலாம். ஓகேங்களா, புள்ளி விவர அலுவலகம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க 2 பேர் தான் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாமே நம்ம படித்து வச்சுக்கணும். ஏன்னா எக்கனாமிக்ஸில் 20 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், டுடே நியூஸ் அவ்வளோதான் முடியுது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.